பேர மாப்பிள்ளை. அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு பேரன் ராஜுன்னு பேர். இப்போவும் மகா தப்போவனம்னு கோவிந்தபுரத்தில் இருக்க அங்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். அவன் அவ்வளவா கல்வி அறிவில் அவனுக்கு அவ்வளோ சாத்தியம் இல்லை. அவன் இந்த ஜோஷி பின்னாடி சொல்ல போகிறேனே அவனோட ஈடுபாடு கொண்டதால் கைங்கரியத்துக்கு அவனை அழைச்சிட்டு போவான். அவனும் தனியாகவும் போவான். ஒரு வித்தியை கற்றுக்கணுன்னா 3 வழி தான் கல்விக்கு. குரு சிஷ்ரூஷயா வித்யா புஷ்கலேன தனேனவா அதவா யா வித்யா வித்யா. அதாவது குருவுக்கு பணிவிடை செஞ்சால் தானா அறிவு ஞானம் வந்துடும். இப்போது வேலுக்குடி என்ன படித்தார்? அவரை பிரம்மஸ்ரீன்னு பெரியவா கூப்பிடலையா? அவரை பட்டம் கொடுத்து பிரம்மஸ்ரீன்னார். இப்போ மூக்கர காமாட்சி பண்டிதராக இல்லையா? அந்த மாதிரி நம்ம பெரியவா இந்த ராஜு அவனுடைய கடைக்கன் அவன் மேலே விழுந்தது. அவனுக்கு உத்தியோகம் வேணும்னு இவர் மாமா ஜோஷி ட்ரை பண்ணியிருந்தப்போ அவன் இதில் மகாகான்னு நினைக்கிறேன், அங்கே போகும்போது ஒரு கையில் பேக் தூக்குற மாதிரி காமிச்சார். அந்த எந்த வேலைன்னு உங்களுக்கு புரியும். கையில் பை, கழுத்தில் டை, வாயில் நான் சொல்லலை, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அந்த உத்தியோகம் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக அவன் யூனிஷம் கம்பெனின்னு அதில் சேர்ந்தான். அவனுக்கு கொஞ்சம் இந்த வீசிங் ப்ராப்ளம் எல்லாம் இருந்தது பால்யத்தில். ஹம்பின்ற ஊரில் பெரியவாவுக்கு விஸ்வநாத ஐயர் ஏதோ கொடுத்து அனுப்பும்போது, ஏண்டா உனக்கு வீசிங்கா, டிபியா, க்ஷயரோகமா, அல்லது அந்த ஹார்ட் லங் சம்மந்தமான எல்லா வியாதிகளையும் சொல்லி ஒன்றும் இல்லை போடான்ட்ட. இன்றைக்கி பரியந்தான் உனக்கு அந்த வியாதி இல்லை. அடுத்தது காமாட்சி. காமாட்சிங்களுடைய பேரன்தான் வைர வியாபாரி. மடத்துக்கு நிறைய கைங்கரியம். பெரியவாளுடைய புகழ் சூரிய சந்திரால் இருக்கிற வரைக்கும் இருக்குன்னா இவரும் அவரோட கலந்து அந்த கைங்கரியத்தில் இருந்ததால் இன்றைக்கும் நிறைய அவரை பற்றி சொல்லணும்னா அது தனியாகவே ஒரு சாப்டராக சொல்லணும். அதனால் சொல்லலை. அவள் பத்னி வசந்தியும் சீதர் ஜோஷியும் நிறைய சொல்லியிருக்கா. அவரது ஒரே ஒரு சமாச்சாரம் மாத்திரம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவள் அடிக்கடி குருவாயூர் போவார், அங்கேயும் கைங்கரியம் பண்ணுவார். அப்போ அந்த குருவாயூரில் மேல் சாந்தின்னு சொல்லுவாள். அங்கே ஒரு சுத்த கலவை சந்தனம் உருண்டை குருவாயூரப்பன் மேலே சாப்பிட்றது ஒரு பால் மாதிரி பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருக்கா. கூட அவரோட ஃப்ரெண்டு யாரோ இருந்திருக்கா போல இருக்கு. அவர் கேட்டாராம், இது என்ன பண்ண போகிறேன் நீ அப்படின்னு. நான் என்ன பண்ண போகிறேன், இது எடுத்து போய் பெரியவாட்டை தான் கொடுப்பேன் அப்படின்னாலாம். சரி நானும் வரேன்னாலாம். 2 பேருமா சேர்ந்து ஓரிக்கையில் முகாம் அங்கே போயிருக்கா. போன உடனே இந்த கலவத்தை சந்தன உருண்டைய பெரியவாட்டை கொடுத்துருக்கா. வாங்கி தலைமையில் சிறுசிறு தரிச்சுட்டான் பெரியவா. அப்போ இவர் பக்கத்தில் வந்தவர் அவர் சொல்கிற, ஏன்னா எனக்கு புத்திர பாக்கியமே இல்லை, நீ சொல்லி எனக்கு அனுகிரகம் வாங்கி கொடுன்னு சொல்லியிருக்கா. இவா பெரியவாட்டை விஞ்ஞாபனம் பண்ணியிருக்கா. இந்த ஜோஷி எது சொன்னாலும் பெரியவா கேட்பா. எழுந்து இவருக்கு பிரசாதம் கொடுங்கன்னா கொடுப்பா, என்ன சொன்னாலும் கேட்பா. அந்த மாதிரி ஒரு அத்தியந்த சுபாவம் அவருக்கு. ஒரு அன்பை கைங்கரியம் பண்ணதால அந்த ஒரு கடாட்சம் அவர் மேலே விழுந்திருக்கு. அப்போ அந்த கலபத்துலேருந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து இதை அவனுக்கு சாப்பிட சொல்லு அப்படின்னா ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு இந்த பான்சரி இந்த ஹேர்னு ஒரு தலை இது முடி காணிக்கை செய்யும்போது தலையில் ஒரு கோழி அளவுக்கு ஒரு கட்டி மாதிரி இருந்திருக்கு. அதை இன்வெஸ்டிகேஷனுக்கு எல்லா எய்ம்ஸ் எல்லாம் அமைச்சிருக்கா. இவர் பயந்து போய் மறுபடியும் ஜோஷி வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போ, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 பேரும் மறுபடியும் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு ஓரிக்க போயிருக்கா. இந்த தகவலை பெரியவாட்டை விஞ்ஞாபனம் பண்ணியிருக்கா. பெரியவா சொன்னாலாம், அன்னைக்கு நீ சந்தன கலப்பம் கொடுத்திய, அது நான் எங்கடா வச்சுட்டேன் அப்படின்னாலாம். தலையில் தான் வச்சுக்கிட்டீங்க. எப்படி வச்சுட்டேன் அதெல்லாம் யார் பார்க்குறா தெரியாது. பெரியவா சொல்கிறா, நான் வஸ்திரத்தோட தலையில் வச்சுக்கிட்டேன்டா. இப்போ மஞ்சள் கரையோ ஏதோ ஒரு ஆடையில் பட்டால் அந்த கரை நீங்கிறது இல்லை இல்லையா? அந்த மாதிரி அந்த கரை நான் ஸ்நானம் பண்ணும்போது பார்த்தேன், அது இருந்ததுடா அந்த கரை. அதாண்டா இது,
நீ இதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டா. அது சரியாக போயிடுச்சு. பெரியவாளுக்கே ஒரு தரம் தலையில் பைசா அளவுக்கு 1 கோடி அளவுக்கு ஒரு கட்டி வந்ததுன்னு வயசா மாமா சொன்னார் ஒரு தரம். இவ்வளோ பெருசாக இருக்கே பெரியவா, என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு அந்த மெடிக்கல் லைனில் பெரியவா எக்ஸ்பர்ட் வைத்திய சதாயம் இல்லையா, கண்டபூரஸ் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது, நாட்டு மருந்துன்னு நினைக்கிறேன். அதை கொண்டு வந்து தடவு அப்படின்னாலாம். தடவுனோட அது அமைக்க போச்சு இருந்து எனக்கு தெரியாத. இது அந்த ஜோஷியோட மகிமை.